Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம நார்மல் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல் பீஸ் 2 இருக்குது இல்லையா, கீழே 2 பீஸ் இருக்கும், மேலே 2 பீஸ் இருக்கும். இப்போ மேலே இருக்க 2 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணுறது. இந்த மாதிரி 2ஆக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி படிமான தையல் மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட் கார்னர், இங்கே வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம வந்து நாடா அட்டாச் பண்ணுற சைடு, அதனால வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு மேலே 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப் விட்ருங்க. அதுக்கு கீழேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணி கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2ஆக இருக்கும். அதை வந்து நான் தைக்கிறேன் பாருங்கள். பிசிறு வெளியே தெரியாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. நம்ம வந்து கரை பக்கம் தான் மேலே வந்து மடிக்கிறோம், அதனால நம்ம வந்து ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணால் போதும். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது. நார்மல் பேண்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு நல்லா தெளிவாக புரியும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அதுக்கு மேலே ஒரு ரஃப் தையல் போட்டு வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம மேல் பீஸு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கீழே 2 பீஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நல்ல பக்கமும் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் மிஸ்டேக் ஆகும் நிறையா. நம்ம மாற்றி தைச்சிடுவோம். நல்ல பக்கத்தை உள் பக்கம் வச்சு தைச்சிடுவோம். அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு 2 பீஸையும் 2 பக்கமும் 2 கார்னரில் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்னரில் 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த கார்னர் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் இருக்கிற 2 சைடையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே திருப்பி 2 சைட்லேயும் படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுதா, இல்லை இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேல் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மேல் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க, டபுள் சைடு வச்சிடாதீங்க. ரெண்டுமே அப்புறம் ஜாயிண்ட் ஆயிரும். ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க. கீழே இருக்க பீஸோட சென்டரு மேலே இருக்க பீஸோட சென்டரு எடுத்து இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரு சைடு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து சின்ன பொண்ணுக்கு தான் இந்த பேண்ட்டு தைக்கிறேன். அதனால வந்து துணி இதில் வந்து நிறைய இருக்குது. அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஃப்ரில் வரும். பட்டியாலா பேண்ட்டுக்கு வைப்போம்ல, அது மாதிரி இதில் ஃபுல்லாக ஃப்ரில் வைக்கிறேன். அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு துணி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறத்துல நடுவில் கொஞ்சம் பாதியிலேருந்து நீங்கள் ஃப்ரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கீழ் பீஸோட அடுத்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டு மேல் பீஸோட ஜாயிண்ட்டு ரெண்டும் சென்டரில் திரும்பி அடுத்த சைடில் ஒன்றா மீட் பண்ணோம். அதனால் நம்ம அதை பார்த்து தான் நம்ம வந்து ஃப்ரில் வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஃப்ரில் வச்சுட்டே இருந்தோம்னா பத்தாது.
இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டரும் அந்த சென்டரும் ஒன்றா வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்து தைங்க. அடுத்து என்ன பண்ணோன்னா, இதில் வந்து இந்த சைடுக்கும் இதே மாதிரி ஃப்ரில் வைக்கக்கூடாது. நம்ம அந்த சைடு எப்படி பண்ணோம், ரைட் சைடு பார்த்த மாதிரி ஃப்ரில் வச்சோம். இப்போ இந்த சென்டர் வந்துருச்சு இல்லை, இது இங்கே வந்து லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ஃப்ரில் மாறணும். அந்த சைடும் இந்த சைடும் பார்த்த மாதிரி வரணும். சுற்றி ஒரே சைடாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால இந்த சைடு வந்தோடனே ஃப்ரில்லை மாற்றிக்கோங்க. நீங்கள் அந்த சைடு பார்த்த மாதிரி ஃப்ரில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இந்த மாதிரி திருப்பி வச்சு ஃப்ரில் அடிங்க. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரில் வீடியோ வந்து நான் கட் பண்ணாமல் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுன்றதுக்காக நான் வந்து ஃபுல் வீடியோ அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு, கட் பண்ணாமல். இதை பார்த்தீங்கனாலே போதும். 10 to 15 மினிட்ஸில் ஒரு பேண்ட்டு தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளிப்பக்கம் திருப்பி படிமான தையல் போட போகிறேன். இதில் நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து படிமான தையல் போடணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட ஓவர்லாக் இல்லை, அதனால நான் வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதுக்கு மேலே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க, 2 ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் கிளியாமல் இருக்கும். நான் வந்து மேலே படிமான தையல் போகிறேன், பார்த்துக்கோங்க. இதை மாதிரியும் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும், வேறு எதை பற்றியாச்சும் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் படிமான தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கீழே காலில் வந்து மடிக்க போகிறோம். அடுத்தது நான் காலில் வந்து கேன்வாஸ் தான் வச்சு மடிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இது மடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹைட் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு, இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கேற்ற மாதிரி கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு இந்த மாதிரி மடிங்க. கேன்வாஸ் வச்சு மடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேண்ட்டு பார்க்குறதுக்கு. 4 ஸ்டிச் போடுறேன். கீழே 4 ஸ்டிச் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். கால் கீழே உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க ஒரு ஒல்லியாக இருக்காங்க உடம்பு, அவங்களுக்குலாம் வந்து ஒரு 6 to 6.5 வச்சா போதும். கொஞ்சம் உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 7.5 வச்சுக்கோங்க. இது வந்து சின்ன பொண்ணு தான், அதனால நான் வந்து 6 தான் வச்சுருக்கேன். கீழேருந்து ரஃப் தையல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. சென்டரில் 2 பார்ட்டுமே வந்து ஒன்றா இருக்கணும். தள்ளி தள்ளி இது இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணுற இடமும் கீழே ஃபினிஷ் பண்ணுற இடமும் கரெக்டாக வரணும். அதே மாதிரி நடுவில் சென்டரில் வந்து அந்த நடுவில் தையல் இருக்கு இல்லையா, அது 2 பக்கமும் வந்து கரெக்டாக வரணும். வந்தால் தான் உங்களோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. தள்ளி தள்ளி போடாதீங்க. தள்ளி தள்ளி போட்டிங்கனாலும் பிரிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரே ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் 2 போட்டுக்கோங்க. அடுத்தது சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிடுங்க. ஒரு 1 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. சைடில் 1 இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பேண்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம வந்து நாடா அட்டாச் பண்ணுறோம். நாடா வந்து இதே கலர்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேண்ட்டு இப்படி தான் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
பாய்.